இதுலேருந்து நேரில் பார்க்க அந்த மலையில் இந்த அரவாசிக்கு நிற்குது பாருங்க. இதில் வந்து காளை மாடுகள் வந்து வச்சுக்கணும் பாருங்க. எல்லாம் என்னென்ன சைஸில் இருக்கு பாருங்க. இது என்ன ஹோம பாருங்க. இதுதான் நல்ல வயசான மாடு போல். இந்த சிலை அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் சிலை. இதை சுற்றியே வந்து மலை தொடர்கள்லாம் காணப்படுது. இருக்கிற பெரும்பாலான மக்கள் வந்து வேறு வேறு லாங்குவேஜ் தான் கதைக்கணும். பக்கத்தில் இருந்து பார்க்கத்தான் அது இந்த பிரம்மாண்டம் வந்து தெரியுது. நல்ல ஒரு அமைதியாக இந்த காற்றுகளை வேண்டுற மாதிரி சின்ன சின்ன ருத்ராட்சங்கள் சேர்த்து இவ்வளோ பெரிய மாலை வந்து போட்டிருக்கு. இதில் நீங்கள் வந்தீங்கன்னா கணக்க விஷயங்கள் பார்க்கலாம். ஆதியோகி சிவன் சிலை, ஞானலிங், லிங் பைரவ ஆலயம், லிங்கேஸ்வர லிங், மற்றது ஈசாவாலா. இந்த சிலையை வந்து சத்குரு ஜாக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து கட்டியிருக்கிறார். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கு போகிறோம். அதில் அது இப்போ மூடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7 மலைகள் இருக்குது. இப்போ அந்த 7 மலையை ஏறி போனால் தான் மேலே இருக்கிற அந்த கோயிலை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சிவன் சிலை வர்றதுக்கு முன்னே இந்த கோயிலெலாம் மக்கள் தேடி வர ஆலயம். அந்த திருநெல்வேலியில் நின்று ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிச்சு இப்போ டீ குடிக்காட்டி அப்படியோ நிற்கிற தூக்குற மாதிரி. இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்காக 335 ரூபா. 135 வேண்டின பொருளுக்கான பில்லுகள் பாருங்கள். அதில் என்னென்ன பில்லுகள்னு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. 1ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் அந்த மேலே ஏறுற படியை பார்த்தீங்கன்னாலே தெரியுமா. இந்த படிகளை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தா போகுதுன்னு. ஒப்பா இப்படி ஏறி போகணுமே என்னென்ன. அதுதான் நீங்கள் ஏறிடுறீங்களா? இதில் போகிற இடங்கள் எல்லாம் பாருங்கள் பச்சை பசையிலண்டு. பின்னால் அந்த மலை தொடர் தெரியுது. அங்கே பக்கம் மலை. இப்போ நாங்கள் போகிற இடத்துலையும் வந்து மலை வந்து தூரால் தான் வாவும். எப்படி இருக்கு அந்த மலை. மலையடி வாரத்திலான் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்திலான் இந்த ஆதிலிங்கேஸ்வரர் மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் இந்த ஆதி யோகி சிலை வந்து அமைஞ்சிருக்கு. சிவலிங்கம் இதெல்லாம் இருக்க போகிற சிவலிங்கம் என்ன தியானலிங்கம். வாகனங்கள் நிற்குது. இன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துக்கிறோம். அதுவும் இங்கே இருந்து இல்லை, பல இடங்கள்லேருந்து எக்கச்சக்க பேர் வந்திருக்கோம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் நிற்கிறோம். கோயம்புத்தூரில் வெங்கடேஷன்னாவை சந்திக்க வந்த நாங்கள் என்ன போன முறை வந்துட்டு அவசரமாக வெளிக்கிட்டுட்டோம். தம்பி கணக்கு விஷயங்கள் பார்க்க இருக்குது. இப்போ கட்டாயம் போகிறதுக்கு முதல் வாங்கன்னு சொன்னவர். அதனால் இந்த முறை வந்து பார்க்காத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காட்ட போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் இங்கே வந்துக்கிற வந்து ஆதியோகி சிவன் சிலை இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிறோம். இந்த இடத்த பார்த்தாலே என்னன்னு சொல்கிறது அப்படி இருக்குது. பின்னால் ஃபுல்லாகவே அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது தானே, அந்த அடிவாரத்தில் இருக்குது. அதோட அண்ணா சொன்னவர் வந்து இந்த இடமெல்லாம் முதல் பெருசாக கவனிப்பாரட்டே கிடந்தது. என்னென்னா ஒரு 15 வருஷத்துக்குள்ளே தான் வந்து இந்த இடமே ஃபுல்லாக சுற்றி இந்த சிலை வந்த அப்புறம் தான் இதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து டெவலப் ஆகிருக்குன்னு சொன்னவர். அதோட வந்த இடங்களும் அந்த இதுக்கு வர்ற இடங்களும் நல்ல ஒரு குளிர்மையாக காணப்பட்டது. இப்போ உங்களுக்கு அதை காட்ட போகிறோம். சுற்றி பாருங்கள். இதுலேருந்து இவ்வளவு மட்டும் ஃபுல்லாக வாகனங்கள்லாம் தனியாக டிஎன் இல்லை, கேஎல், கர்நாடகா, வேறு எக்கச்சக்க இடங்கள்லேருந்து வந்துக்கிறாங்க. என்ன இந்த சிவன் சிலை வந்து 112 அடி உயரம் கொண்ட சிலை. நானும் கூடுதலாக ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிறேன். இதுலேருந்து நேரில் பார்க்க அந்த மலையில் இந்த அரவாசிக்கு நிற்குது பாருங்க. இதெல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ உங்களுக்குமே உள்ளுக்குள்ள போய் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பகிர்ந்து கொள்கிறோம். இதில் ட்ரோன்ஸுகள் வந்து பறக்கிறக்கு அனுமதி இல்லை. இங்கே அதில் ஃபுல்லாகவே வந்து இந்த கமுக மரங்கள் வந்து நாட்டியிருக்கணும். எப்படி இருக்குது பாருங்க.
எங்கள் வீடியோஸில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்க அப்படியோ பச்சை பசையிலேருந்து மரங்கள். அதோட இந்த கிளைமேட் வந்து வெயில் குறைவாக இருக்குது, வெயில் குறைஞ்சி நல்லா இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் வந்தாங்க. மற்ற இதில் வந்து தகவல் மையங்கள் இருக்குது, எங்களுக்கு ஏதாவது தேவையான தகவல்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோட 9 மணிலேருந்து 6 மணி மட்டும்தான் இது திறந்துருக்கும். இங்கே கரையிலே போகிற என்ட்ரியிலே டீ கடை, இளநீ அது வந்து விற்று கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் கூகுளில் ஒரு கோயம்புத்தூர் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் எதுன்னு கேட்டால் உடனே காட்டுற இடம் இதாகவும் இருக்குது. இதுலேயும் வந்து உணவு கடைகள்லாம் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு டிக்கெட் இல்லை, அனுமதி இலவசம் தான். இதில் வந்து காளை மாடுகள் வந்து வச்சுக்கிற மாதிரி எல்லாம் என்னென்ன சைஸில் இருக்குது பாருங்க. கொம்பு வலையும் இதுலையும் பாருங்க. இதில் உணவு கொடுக்கலாம் மாடுகளுக்கு, அதுக்கு ஆக்கலை கட்டி வச்சிருக்கீங்க. சரியான சைஸ் அன்றைக்கி தானேண்ணா, அது இந்த கொம்பை பாருங்க எப்படி இருக்கிற எல்லா இன மாடுகள். நீங்கள் பாருங்க, இதுன்ற கொம்பை பாருங்க. இதுதான் நல்ல வயசான மாடு போல். ஓப்பா இன்னும் முட்டிடாத. ஓப்பா கொம்பை பாருங்க. இப்போ வர்றாக்களுக்கு ஒரு இந்த இடத்துல அந்த உணவுகளுக்கு இது கொடுக்க அது ஒரு மெனல்லையும் மாறும். அதிலே போட்டிருக்கணும் உணவு கொடுக்கலாம்னு. கால்நடைகளுக்கு உணவளியுங்கள், இந்தியாவின் காளைகளும் பசங்களும் கால்நடை மேய்க்கும் ஆயர் கலாச்சாரத்தில் ஒன்று வாய்ந்த அங்கமாகும். இது பற்றி போட்டிருக்கணும். அதோட இங்கே நல்ல தண்ணி இதுவும் வந்து வச்சிருக்கணும். எவ்வளோ இது வரும் என்னென்னா பெரிய ஒரு தேசம். ஒரு 100 ஏக்கருக்கு மேலே வச்சுருப்பாங்க. 100 ஏக்கருக்கு மேலே வரும் பாருங்க. இந்த சிலை அப்படி இருக்குன்னு தூரத்துலாம் இருக்கு. என்ன நாங்கள் கிட்ட போகல, கிட்ட போய் பார்த்தோம்னா அண்ணா வந்து தான் பார்க்கணும். 121 அடிக்குன்னா சும்மாவா? இது வந்து 112 அடி. அந்த 112 அடின்றது வந்து மனிதர்கள் வந்து அந்த ஜோகத்தின் மூலம் வரக்கூடிய அந்த சாத்தியங்களை குறிக்கிற மாதிரி விதத்தில் வந்து 112 அடியில் வந்து கட்டியிருக்கணும். அதை நான் குறிப்பிட்டு கொள்கிறேன். இது வந்து நாங்கள் கூகுளில் தேடி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்த விஷயங்கள். சிவராத்திரி அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் வந்து இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்குமெண்டு சொல்லியிருந்தவ. அந்த நேரம் வேறு அது வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதோட இங்கே தங்குறதுக்கான இடங்கள், தியான மண்டபங்கள் அப்படின்னு கணக்க விஷயங்கள் இருக்குது. நான் வந்து மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிலை அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இதுதான் சிலை. இதை சுற்றியே வந்து மலைத்தொடர்கள்லாம் காணப்படுது பாருங்க. இதை சுற்றி மலைத்தொடர்கள் தான். இதில் ஒரு சின்ன இடைவெளி ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் இல்லை, மிச்ச இடம் சுற்றி மலைத்தொடர்கள்லாம் காணப்படுது. மற்ற இதில் பார்த்திங்கன்னா தியான லிங்கம் இங்கே இருக்குது. 1100 மீட்டர் தியான லிங்கம் வந்து இந்த இடத்துல இருக்குது. எல்லாருமே வந்து இந்த இடத்துல 2 புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கணும். இதில் என்ன தானே அந்த சிலையோட சேர்த்து வர்ற மாதிரி புகைப்படம் கிடைக்கும். மிக அருகில் வந்துட்டோம். அதோட அந்த சிவராத்திரி நிகழ்வுகள் யாராவது பார்த்துருந்தா சொல்லுங்கள். நான் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மேலே எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்திருக்கணும். உள்ளே உங்களுக்கு காட்டுறோம். அதோட இது இங்கே நிற்கிற பெரும்பாலான மக்கள் வந்து வேறு வேறு லாங்குவேஜ் தான் காய்க்கணும். அதில் தமிழ் அன்னை ஒரு ஆள் இருக்கிற டே வாடாண்டு சொல்லி காய்ச்சி கேட்டிருக்கு.
ஹலோ. பக்கத்தில் இருந்து பார்க்கத்தான் அது இந்த பிரம்மாண்டம் வந்து தெரியுது. நல்ல ஒரு அமைதியாக இந்த காற்றுகளை வேண்டுற மாதிரி ஒரு இதில் வந்து அமைஞ்சிருக்கு. மற்ற இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து ருத்ராட்சம் பாருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ருத்ராட்சங்கள் சேர்த்து இவ்வளவு பெரிய மாலை வந்து போட்டிருக்கு. கோயம்புத்தூர் வந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு ஒருக்கா வாங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அதுவும் வந்து தெய்வீகமயமாக ஃபீல் பண்ணுற நீங்கள் ஆலய தரிசனங்கள் விரும்புகிறார்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு வரணும். இதில் வந்து பூஜைகளும் செய்யணும். இது ஃபுல்லாக வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே வந்துச்சு. இந்த சிலை வந்து 2017ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் நீங்கள் வந்தீங்கன்னா கணக்க விஷயங்கள் பார்க்கலாம். ஆதியோகி சிவன் சிலை, ஞானலிங், லிங் பைரவ ஆலயம், லிங்கேஸ்வர லிங்கம், மற்றது ஈசாவாலாக இயற்கை சூழலில் தங்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சிலையை வந்து சத்குரு ஜாக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து கட்டியிருக்கிறார். இந்த தகவல்கள் எல்லாம் வந்து ஆன்லைனில் நீங்கள் இதை பற்றி தேடித்தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய சரியான ஒரு அமைவிடத்தில் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த இடத்துல நுழையிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் ஒன்று வேண்டியல. ஆனால் நாங்கள் காரில் நீங்கள் வாகனத்தில் வர்றீங்கன்னா வாகனத்துக்காண்டி பார்க்கிங் ஒன்று எடுக்கணும். இதில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் இருந்தபடியாக வந்து அதிலே வந்து வெட்டி கொண்டு அப்படியோ நாங்கள் இதில் இருந்து பார்த்துட்டு அப்படியே வெளியேறுகிறோம். சரியான கூட்டம் இது இப்போ நான் சரியான கூட்டம் வேண்டாம் அண்ணா சொன்னார். இதெல்லாம் கூட்டம் இல்லை, நீங்கள் சீசன் டைம் வரையில் வந்ததில் நிற்கல, அதற்கு க்ரௌடாக இருக்குமெண்டு. இங்கே பாருங்க, சுற்றி அந்த வளப்படுத்தி தான் வச்சிக்கிறேன். என்ன கமுகம் மரங்கள் இதெல்லாம் பார்க்கிங் ஸ்டேஷன் இருக்கு. ஈவி அது பென்சிங் போட்டதுல யானை வராமல் இல்லை, இந்த கரண்ட் இதே இருக்கு. அதோட இங்கே பகுதி காட்டு பகுதி என்னபடியா யானைகள் நடமாட்டமும் இருக்கும். அந்த கரண்ட் இதுகள் போட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி இதெல்லாம் சவாரி கூட்டிக்கிட்டு போயிடும். டூரிஸ்ட் பிளேஸ் தான். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்துக்கு போகிறோம். அதில் அது இப்போ மூடப்பட்டிருக்கு. அது ஏன் மூடப்பட்டிருக்கு, எது மூடப்பட்டிருக்குன்ற அப்படி நான் தொடர்ந்து சொல்கிறேன். இதில் வந்து தென் கைலாயம் வந்து இந்த வெள்ளையங்கிரி மலையை வந்து சொல்லுவினோம். கிட்டத்தட்ட 7 மலைகள் இருக்குது. இப்போ அந்த 7 மலையை ஏறி போனால் தான் மேலே இருக்கிற அந்த கோயிலை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 12லேருந்து 14 கிலோமீட்டர் தூரம், 8 மத்தியாலத்துலேருந்து 12 மத்தியாலங்கள். ஆனால் இப்போ நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் அது ஏற முடியாது. இப்போ நாங்கள் அடிவாரத்தை தான் பார்க்க போகிறோம். ஏறுறதுக்கான காலம் வந்து தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் மாதம் 31ஆம் தேதி அந்த காலப்பகுதியில் வந்தால் தான் ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற சூழ்நிலைகளில் காலநிலைகள் பிரச்சனைன்றபடியாக வந்து ஏற விட மாட்டோம். ஸோ அதை பார்த்து வாங்க. ஆனால் அந்தளத்துக்கு உங்களுக்கு உடல் தைரியமும் உடல் பலகம் இருந்தால் தான் அந்த மலை வந்து ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னா 7 மலைகள் ஏறி இறங்கி போனால் தான் அந்த கோயிலுக்கு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதல் முறையாக அந்த ஈசா இந்த சிவன் சிலை வர்றதுக்கு முன்னே இந்த கோயிலெலாம் மக்கள் தேடி வர ஆலயம். சரி, வந்துட்டோம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஒரு காட்டு பகுதி தான். அதுக்கெலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. வெள்ளையங்கிரி ஆண்டவர் திருக்கோயில், பூண்டி, செம்மேடு, கோவை மாவட்டம் இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல நின்றதை விட இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தமிழ் மக்கள்லாம் வந்துட்டு போயினோம்.
இந்த அதில் போட்டிருக்கு பாருங்கள், மலை ஏறுற பக்தர்களுக்கான அறிவிப்பு போட்டிருக்கு. 10 வயசுக்கு மேற்பட்ட இருக்கணும், 60 வயது என்னென்ன இதுகள் ரெண்டு போட்டிருக்கு. மலை ஏறுவதற்கான கட்டணங்களில் வாசித்து பாருங்கள். நான் முதல் சொன்ன மாதிரி தான், உடல் இது இருந்தால் தான் நீங்கள் ஏறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். செம்ம காத்தொண்டு அடிக்குது. மேலே நீங்கள் மலை கோயிலுக்கு ஏறணுமெண்டா அதான் சொன்ன நேரம் வந்தீங்கன்னா ஏறலாம். வெள்ளையங்கிரி ஆண்டவர் இதான் மெயின் கோயில். மலை கோயிலுக்கு இப்போ ஏற முடியாது. அண்ணாக்கள் வந்து வருஷத்தில் 3 நாள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துடணும், அந்த திருவிழாக்கள் நடக்கிற நேரம். இதுதான் வெள்ளையங்கிரி ஆண்டவர்கிட்ட பிரதான சிவலிங்கம். இது வந்து கீழே இருக்கிற கோயில். இதே மாதிரி நாங்கள் மேலே போகிறதுக்கான அந்த கோயிலோட வாசலுக்கு போக போகிறோம். ஆனால் இப்போ வர முடியாது. அதோட இங்கே இருக்கிற எல்லா கோயில்கள்லேயும் வந்து இந்த தராசு வச்சிருக்கணும். தராசுண்டா என்னன்னு சொல்கிறது, அந்த இடை போடும் கருவி. அப்பா இப்படி ஏறி போகணுமே என்னண்ணா? அதுதான் நீங்கள் ஏறிடுறீங்களா? ஏண்டா இது 7 மலை ஏறி இறங்கணும், 14 கிலோமீட்டர். தனியாக எல்லாமே இப்படி உயர்வா போகாது, உயர்வா பதிவா அப்படி வேற நினைக்கிறேன். அதான் அது. சரி, இதில் போட்டிங்கன்னா பாருங்கள், மேலே ஏறைக்கு கிரிமலை செல்லும் பக்தர்கள் செல்லும் வழியில் உடல்நல குறைவு ஏற்பட்டாலோ தொடர்ந்து ஏற மலை ஏற முடியாமலோ இங்கேருந்து கீழே இருந்து டோலி அனுப்பினோம். அதை அனுப்புறதுக்கு நம்பரும் வந்து கொடுத்துக்கணும். அது ஏறுற நேரங்கள்லாம் வந்து இதாகும். இப்போ போயிடலாம். என்னென்னா 1ஆம் மாதத்துலேருந்து 3ஆம் மாதம் அந்த மேலே ஏறுற படியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த படிகளை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தா போகுதுண்டு. இந்த ஆலயம் இருக்கிறது கூடுதலான மக்களுக்கு தெரியாது. இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள், மற்ற இதை சுற்றி இருக்கிறார்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஈசாக்கு வாரீங்க, வந்து அந்த இடங்களை பார்க்குறீங்கண்டா அதை தவிர்த்து இங்கால வாங்க. இங்கால வந்து இந்த இடத்தையும் வந்து பார்த்துருப்போங்க. பூண்டி இந்த மேப்பில் போட்டிங்கன்னா வரும். பக்கத்துலேயே இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. நாங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு பக்கத்துலேயே அந்த சிறுவாணி என்ற ஊர் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் தூரத்தில். அந்த சிறுவாணி தண்ணி என்று சொல்லிவிடும், நல்ல டேஸ்டான தண்ணி என்று. அந்த டேம் வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் வந்தால் போகிறோன்னா போகலான்னு. நாங்கள் இப்போ போகலை. அப்படியே போகிற வழியில் இங்கே ஒரு இடத்துல டீ குடிச்சிட்டு போவோம்ட்டு வந்துருக்கிறோம். என்ன சம்பவம்ண்டா, அங்கே திருநெல்வேலியில் நின்று ஒரு நாளைக்கு 4-5 டீ குடிச்சு இப்போ டீ குடிக்காட்டி அப்படியோ நித்திர தூக்குற மாதிரியே ஒரு போர் அடித்த மாதிரி அப்படி ஒரு போதையாகிட்டு, டீ போதை ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இன்றைக்கு நானே இந்த வாயால் கேட்டுட்டேன், டீ குடிப்போம்ட்டு. இதை வந்து டீ குடிச்சிட்டு போகன்றாங்க. அன்றைக்கி தான் வடை எடுப்போம். ஆமாண்ணா, இந்த மெதுவடை
வடி இதில் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு வந்து நாங்கள் இதில் கொஞ்சம் பிஸ்கெட்ஸுகள் இதெல்லாம் வேண்டி கொண்டிருக்கிறோம். அதோட 37 ரூபாய்க்கு இந்திய காசு 37 ரூபாய்க்கு 2 ஒன்று வேணுன்னா 1 ஃப்ரீ. சீஸ் பிஸ்கெட்ஸ் அப்படிங்க கணக்கு ஆஃபர் போகுது, அதில் பார்த்து வேண்டி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஃபேமிலி பேக்காக 335 ரூபா 135 ரூபா 97 ரூபா. அது முள்ளுக்குள்ளே கணக்கு இருக்குது, ஒரு 5 பேக்கெட்ஸ் இருக்குது. போதும். இப்படி இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேண்டி கொண்டு போகிறோம். ஆனால் கொண்டு போயிடலாம் வேண்டது தெரியாது, பேக்கெட் ஃபுல்லாகிடும், லக்கேஜ் ஃபுல்லாகிடும். இதில் வந்து இவ்வளோத்துக்கு பொருள் வேண்டினாங்க, 3500 மேலே வந்திருக்கு. இதில் பொருள் வேண்டினதுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே பில் வந்தால் இங்கால முன்னுக்கே காஃபி குடிச்சிட்டு போட்டான். பில்லை கொடுத்தா இதில் டீ இல்லாத காஃபி தருவாங்க, அதை சாப்பிடுவீங்க. ஆனால் தர்றாங்களே இவ்வளோ சீப்பாக வந்து இதையும் தராங்களே. மற்ற இதில் ஒரு பொம்மை ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க, ஒரு ஆள் இல்லை 2-3 பேர் 2. ஆனால் அங்கே நல்ல குவாலிட்டியான பொம்மை வேறு, உள்ளுக்குள்ள ஒரு ஃபேன் வச்சு இவ்வளோ கஷ்டத்தில் ஓடிக்கொண்டு தெரியும் வர்ற சின்ன பிள்ளைகளோட விளையாடிக்கொண்டு. சரி, நாங்கள் வேண்டின பொருளுக்கான பில்லுகள் பாருங்க, அதில் என்னென்ன பில்லுகள்னு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. யூ ஹேவ் சேவ் 462 ரூபா சேவ் பண்ணிடுங்க. அப்படியே நாங்கள் இங்கே வந்து வெளிக்கிட்டுதான் இருட்டிட்டு நார்மலாக சின்ன சின்ன கடையில் வேண்டுறதை விட இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பண்ணுறது இன்னுமே சீப்பாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் ரூமுக்கு போகணும். இது எல்லாத்தையும் என்னென்னு வீட்டை கொண்டு சேர்க்க போகிறோம்னா அடுத்த கேள்வி பார்ப்போம். அப்படியோ இதுக்கு பக்கத்துலேயே எங்கால ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம், ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் பார்ப்போமாண்டு. போகிற வீதிகள் எல்லாம் முழுக்க தென்னந்தோப்புகளும் கோழி பண்ணைகளுமாக தான் இருக்குது. பொள்ளாச்சி தாண்டி அப்படியே போய் கொண்டிருக்கிறோம்.